என்னோடு இணைந்து பயணிப்பவன். முதல்ல அவனை நான் பார்க்கும்போது எங்க அப்பா மணி அவர்கள் அவனுடைய கல்லூரியில் முதல்வர். என் தம்பி மணிசந்தில் வீட்டில் வச்சு என்னை அறிமுகப்படுத்துறாங்க. வெள்ள உடை போட்டுக்க அப்படி. இவர் தான் எங்க கல்லூரியின் தாளாளர் என்பது எனக்கு ஒரு மதிப்பு, ரொம்ப மதிப்பு. இவரெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும் அவன் நான் நினைச்சேன், உண்மையிலே நினைச்சேன். அது அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப தாறுமாறா திட்டுவேன், வண்டியில அதிகமா திட்டுவாங்க இவனும் துறைந்தான். பாக்கி என் வண்டியில ஏற மாட்டான், ஏற்றி வீங்கில விட்டுவாங்க. எங்களுக்கு வண்டியில உட்காந்துட்டு எல்லாரும் அண்ணன் கூட ஜாலியா போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். 2 நிமிஷத்துக்கு போடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவனை கூப்பிடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ இந்த வண்டியில ஏன்டா ஒரு தடவையாவது பாக்கியத்தை வண்டியில உட்கார சொல்லணும் பார்ப்போம். அவனுக்கு தெரியும், கொண்டே வருவார், போய் இறங்குறதுக்குள்ள காதல புண்ணாக்கி விட்டுருவார் அப்படின்னு. அப்படி என்னோட பயணிக்கிறவன் நல்லவன், ரொம்ப நல்லவன். அவன் சொல்லிட்டேன், இந்த வாட்டியோட நின்றணும், அடுத்த தடவை தேர்தல் நிக்க கூடாது, அடுத்த தடவை 234 150 பேர் இளைஞர்கள் நிறுத்த போறேன். அதை என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன். அவனுக்கு சரின்ட்டான். பல பேர் பாருங்க, அடுத்த தடவை தேர்தல் 234 அறிவிக்கும் போது பல பேர் நெஞ்சோட சாப்பாங்க. ஏன்னா சின்ன பையன்